இப்போ நம்ம இந்த கிராமத்து சின்ன கோயில் அக்கான்னு சொல்லி ஒரு அக்கா இருக்குல்ல, அந்த அக்காவுக்கே தெரியாமல் நம்ம வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறா. அந்த அக்கா என்ன செய்யுதுன்னு பாருங்க. பிறகுட்டு இவன் பாட்டுக்கு தண்ணியை உழைப்பிக்கிட்டு இருக்கிறியா. அந்த கிராமத்து சின்ன கோயில் அக்கா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். வீட்டுக்குள்ளே போய் இங்கே வருங்க சோத்தை இந்த அக்கா சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிருந்துச்சு. நீங்கள் சோறை பார்த்து பிடிக்கல என்னமோன்ட்டு சிக்கனை மட்டும் காமிக்குது. ஏக்கா ரவுண்டுதான் இருக்குது. அது திண்டண்டிக்கு அப்புறம் வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு. சோத்து சட்டியை பின்னாடி வச்சிருக்கிறீங்க பாருங்க. 5-6 மனுஷ மக்களுக்கு கொடுத்துட்டு தின்னுண்டா நீங்க திண்டுட்டு போயிருவேன். அக்கா ஒரு கூட்ட அக்கா அப்படித்தான் பேச தெரியாம பேசி நான் பேசுறது இந்த அக்காவுக்கு காமிக்க வாய்ப்ப. புள்ள குட்டிய புள்ள ஒரே சத்த காடு லீவு, ஒரே லீவு. எங்க பார்த்தாலும் இறையுது காது. மண்டையில கிளிப்பு செடியை மறந்து போயிட்டேன். இந்த பிள்ளையெல்லாம் பார்க்கக்கூடாது. குமரியெல்லாம் காமிக்க மாட்டேன். என் மருமகளை பாருங்க. ஐயோ என் மருமகளை, இந்த மருமக அவங்க அம்மையை விட்டு எப்படி பிரிஞ்சு வந்துச்சா. அத்தை இங்கிட்டு வந்து பொட்டு கட்டி கிடக்கு. கிராமத்து சின்ன குயில் அக்கா மயனே தான். எங்க வருங்க டுமுக்கு நக்கடி அதை கண்ணாடியை பார்த்துக்கிட்டு அடிக்கிறாரு. கொட்டு நீ நல்லா அடிப்பியான். எங்க அவருக்கு வெக்க வந்துருச்சு. ஐயோ வெக்க வந்துருச்சு. அங்க பாருங்க. இங்க பாருங்கடி அம்மாடி ஆத்தாடியா.